புதுக்கோட்டையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் முகாமை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் 43,051 மையங்களில் இன்று சொட்டு மருந்து வழங்கப்படுவதாகவும், தமிழகம் முழுவதும் 70,20,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், கொரோனா காலகட்டமாக இருந்தாலும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயம் சொட்டு மருந்து போட்டுக்கொள்ள வேண்டும் என்றார். 17 ஆண்டுகளாக தமிழகம் போலியோ இல்லாத மாநிலமாக இருந்து வருகிறது. அதை தக்க வைப்பதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கொரோனா காலகட்டமாக இருப்பதால் பொதுமக்களுக்கு எந்தவிதமான தயக்கமும் வேண்டாம், பயமும் வேண்டாம் என்றார். கட்டாயம் போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும், இன்று நடைபெறும் முகாமில் சொட்டு மருந்து போட்டுக் கொள்ளாத விடுபட்ட குழந்தைகளுக்கு சுகாதாரத்துறை சார்பில் வீடு வீடாக சென்று சொட்டு மருந்து வழங்கப்படும் என்றார். இன்றைக்கு காலையில் தமிழ்நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்குகின்ற நிகழ்வை சென்னையில் முகாம் அலுவலகத்தில் சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க மொத்தம் 43,051 மையங்களில் இப்பொழுது 5 வயதுக்குட்பட்ட 70,26,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடக்கூடிய நிகழ்வு மிக சிறப்பாக விரிவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா காலகட்டத்தில் தயவு செய்து பொதுமக்கள், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம், ஆனால் நமக்கு முக்கியமான கடமை இருக்கிறது. அந்த கடமை என்னன்னா, நம்முடைய குழந்தையை ஆரோக்கியமான சுகாதாரமான குழந்தையாக உருவாக்குவதற்கு 17 ஆண்டுகளாக போலியோ இல்லாத மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகம் தொடர்ந்து அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக 5 வயதுக்குட்பட்ட நம்முடைய குழந்தைகளுக்கு அவசியம் கட்டாயம் போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். கொரோனா காலகட்டம் என்ற காரணத்தினாலே எந்த தயக்கமும் வேண்டாம், எந்த தடையும் வேண்டாம், எந்த தாமதமும் வேண்டாம். இன்றைக்கு முழுமையாக 3000க்கும் மேற்பட்ட அரசு வாகனங்கள், 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் முழுமையாக உங்களுக்காக உழைக்க காத்திருக்கிறார்கள். ஆகையினால அங்கங்கே இருக்கக்கூடிய முகாம்களில், பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், அதே போல் மருத்துவமனைகளில், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உருவாக்கப்பட்டிருக்கிற, அதே போல் ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்டில், பஸ் ஸ்டாண்டில் உருவாக்கப்பட்டிருக்கிற, அதே போல் நடமாடும் கேம்ப்ஸ் எல்லாமே, டிரான்சிட் கேம்ப் எல்லாமே இருக்குது. அங்கே எல்லா முகாம்களையும் பொதுமக்கள் அங்கே அந்த தங்கள் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, கோவிட் காலம் அப்படின்றனால. ஆக எல்லோருமே எந்தவித தயக்கமின்றி முழுமையாக இந்த டார்கெட் என்று சொல்லக்கூடிய இலக்கை நாம் அடைய வேண்டும். ஆகையினால அனைவரும் போலியோ சொட்டு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நடைமுறை தான். விடுபட்டவர்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய அந்தந்த சுகாதார நிலையத்தில் விடுபட்டவர்களுக்கு வீடு தேடி சென்று வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துள்ளேன்.